சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் கூடுதல் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாகேஷ் வழங்க கேட்கலாம். லாகேஷ், இது பற்றிய கூடுதல் விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. ஐயப்பன் திருக்கோயிலில் மண்டல பூஜையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஆன்லைன் முறையில் 90,000 பக்தர்களும், நிலக்கல் பம்பா பகுதிகளில் செயல்பட்டு வரும் ஸ்பாட் புக்கிங் முறையில் 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்களும் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இதனால் இந்த பம்பை, அப்பாச்சிமேடு, சபரிபீடம், நடைப்பந்தல், சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்டுக்கடங்காத பக்தர் கூட்டம் அதிகரித்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் திணறி வந்தனர். இதனால் கூட்ட நெரிசலில் பக்தர்கள் பலர் தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பி சென்றனர். இதனையடுத்து கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நேற்று அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து சபரிமலையில் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த கூடுதல் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டனர். ஏற்கனவே துணை ராணுவ படையினர் ஒரு கம்பெனி, அதாவது 120 துணை ராணுவ படையினர் பணியில் இருந்த நிலையில் தற்போது அது ஒரு கம்பெனி கூட, அதாவது 120, 240 துணை ராணுவ படையினர்களாக மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 18ஆம் படியிலும் துணை ராணுவத்தினர் பணியமர்த்தப்பட்டு நிமிடத்திற்கு குறைந்தபட்சம் 70 பக்தர்களை படியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே 18ஆம் படியில் மழைநீர் நனையாமல் இருக்க மூடித்திருக்கும் மேற்கூரை அமைக்கும் பணிக்காக கல் தூண்கள் நிறுவப்பட்டுள்ள நிலையில் படியேறும் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டினர். சபரிமலையில் வரும் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறவுள்ள நிலையில் மேலும் பக்தர்கள் கூட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லாகேஷ்.